வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சூரத் மக்களவை தொகுதியில பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இது வானதி சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல குறிப்பிடும் போது ஒரு பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருக்காங்க. 400 இடங்கள்ல முதல் இடம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் கட்சியினுடைய நேரடி வேட்பாளரும் மறைமுக வேட்பாளரையும் நீக்கிட்டு தான் அடுத்து அந்த சுயேட்சை வேட்பாளர்கள், பகுஜன் சமாஜ் வேட்பாளர்கள் வாபஸ் பெற்றுட்டாங்க. இதையெல்லாம் கடந்துதான் அங்க அன்அப்போஸ்டா பாஜக வேட்பாளர் வெற்றி பெறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதுல உச்சநீதிமன்றம் தலையிட முடியுமா, அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நீங்க எப்படி ஒரு வழக்கறிஞரா பார்க்கிறீங்க? அடிப்படையா தேர்தல் காலத்துல அரசியல் கட்சிகளுக்கு வேட்பாளர்களாக இருந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு அரசியல் கட்சி ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தும் பொழுது ஏதாவது ஒரு காரணங்களால் அந்த வேட்பு மனுவில் குறைபாடு இருந்து அது தள்ளுபடி செய்யப்படும் பொழுது தன் கட்சியை சார்ந்த மாற்று வேட்பாளர் ஒருவரையும் நிறுத்துவாங்க. அந்த முதன்மை வேட்பாளர்னு கட்சி அறிவித்தவருடைய வேட்புமனு ஏற்கப்படும் பட்சத்தில் வேட்பு மனுவை திரும்ப பெறும் காலத்தில் மற்றவர்கள் திரும்ப பெறுவார்கள். சூரத்தில் என்ன நடந்திருக்குன்னா, முதன்மை வேட்பாளர் மாற்று வேட்பாளர் என காங்கிரஸ் கட்சியினுடைய 2 வேட்பு மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்பக்கூடியதா இல்லை. அது என்னன்னா கையெழுத்து மாறுபாடு அப்படிங்கிறத ஒட்டி. ஸோ இந்த கையெழுத்தை எதை வச்சு வெரிஃபை பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. அது ஒரு புறம் இருந்தாலும் சுயேட்சைகளும் மற்ற கட்சி வேட்பாளர்களும் ஏன் வேட்பு மனுவை திரும்ப பெறுகிறார்கள்? இதுதான் கேள்வி. இப்போ இதுல ஒரு அழுத்தம் இல்லை என்று இது அந்த கட்சிகளோ அந்த வேட்பாளர்களோ இந்த காரணத்திற்காக நாங்கள் திரும்ப பெற்றோம் என்று மக்கள் மத்தியில் சொன்னது இல்லை. இப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, காங்கிரஸ் கட்சி வேட்பு மனுவை முறியடித்த பிறகு மற்ற கட்சிகளுக்கு அல்லது சுயேட்சைகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இது அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். மாற்று வேட்பாளரையும் தாண்டி சில அரசியல் கட்சிகள் ஒரு சுயேட்சை வேட்பாளரை கூட தனக்காக நியமிக்கிறார். அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா தேர்தல் காலத்தில் அதிகமான சுயேட்சைகள் இருப்பது. இது தானாக ஏற்படுவதில்லை, ஒரு அரசியல் கட்சியை ஏற்படுத்துவது. அப்படி பார்க்கும் பொழுது ஒருவேளை குஜராத் காங்கிரஸ் அந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஒரு சுயேட்சையாக தன் கட்சிக்காரர்களை ஒருவரை நிறுத்தி இருந்தால் தனது சின்னத்தை ஒதுக்கி இருக்கலாம். அது காங்கிரஸ் கட்சியினுடைய மேனேஜர்ஸ்க்கு தான் அது தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் அனுபவ ரீதியா நீங்க பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக, திமுக, இந்த முறை பாஜக கூட தன் கட்சியை சார்ந்த பலரை சுயேட்சையாக வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள். இது பல காரணங்களுக்கு. வழக்கம் போல சட்டம் போட்டால் அந்த சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்துறதுக்கு இந்தியாவில் உள்ளவங்க புதுசாக கண்டுபிடிப்பாங்க. அப்போ ஒரு வேட்பாளர் 2 கார் தான் பயன்படுத்தலாம். இப்படியான விஷயங்கள் இருக்கும் பொழுது தங்களுடைய சாதகமான சுயேட்சைகளை வைத்துக்கொண்டு சில தேர்தல் கமிஷன் வேலைகள், கவுண்டிங், போலிங் இந்த இடங்களுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ இது அதுவும் இல்லை. இதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, 1974 அந்த தொகுதியில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியே வென்று வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் இப்படிப்பட்ட அடுத்தவர்களை முடக்கிவிட்டு அடுத்தவர்களை போட்டியிலிருந்து விலக்கிவிட்டு நான் வென்றேன் என்று கூவ வேண்டிய ஒரு நிலை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தோல்வி முகாமில் இருக்கிறார்கள், தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய அதனாலதான் உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக இது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதற்கு வானதி சீனிவாசன் போன்ற ஆட்கள் அறிக்கை விடுறாங்க. அதாவது ப்ராப்பப் பண்றதுல அவங்க வல்லவர்கள். ஏன்னா எல்லா இடங்கள்லயும் மறைமுக நேர்முக ஆட்களை வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த எண்ணம் அவர்கள் மனதில் தோன்றிவிட்டது. அப்போ அதிலிருந்து இந்த இருட்டில் போறவன் பயத்துல சத்தமா
பாடிக்கொண்டு போனால் பயம் விலகும் நினைக்கிற மாதிரி ஒரு ஆளை இந்த மாதிரி எம்பி ஆக்கிட்டோம்னு சொன்னால் அடுத்த இடங்கள் எல்லாம் மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பது சிறு பிள்ளைத்தனமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது அரசியல். ஒரு சட்ட ரீதியாக பார்த்தோம் என்றால் தேர்தல் காலங்களில் ஒரு தேர்தலை நிறுத்துவதற்கு நீதிமன்றம் முன் வருவது இல்லை. அது ஒரு தேர்தல் மக்கள் சார்ந்தது, பல கோடி மக்களின் விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ப்ராசஸ். எனவே ஏதோ ஒரு இடத்தில் தெரிந்தோ தெரியாமலோ வேண்டுமென்றோ ஒரு தகராறு அல்லது ஒரு தவறு நடக்கிறது என்றால் அதை ஒட்டி தேர்தலை நிறுத்தி விடுவதற்கு எந்த முயற்சியையும் எந்த நடவடிக்கையும் நீதிமன்றம் எடுக்காது. அது நியாயமான ஒன்றுதான். ஆனால் நீதிமன்றம் தானாக முன்வருவது என்பது இல்லை. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 20 வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. அவர்கள் இது தவறு என்று நீதிமன்றத்தை நாட வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அதை ஏன் காங்கிரஸ் கட்சி செய்யவில்லை என்பதற்கும் நம்ம கிட்ட தெளிவா இல்லை. எல்லாவற்றிற்கும் நீதிமன்றம் தானாக முன்வந்து செய்ய வேண்டும் என்பது ஒரு தவறான எண்ணம். வாயுள்ள பிள்ளைதான் குறைக்கணும்னு சொல்லுவாங்க. உங்க உரிமையை நீங்க கேட்கணும். உரிமைகள் என்பது அடுத்தவரால் கொடுக்கப்படுவதல்ல. அடுத்தவர் போட்டா அது உரிமை இல்லை, பிச்சை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க கேட்கணும். ஸோ புறக்கணிக்கப்பட்ட ஒரு தவறாக ஒரு வாய்ப்பை இழக்க வைக்கப்பட்ட காங்கிரசின் 2 வேட்பாளர்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டும், நாடி இருக்க வேண்டும். வருங்காலங்களில் நாடுவார்களா நமக்கு தெரியல. ஆனால் அதன் மூலமாக தேர்தலை நிறுத்த மாட்டார்கள். இதனால இப்போ இதை விட்டுட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு எங்க இருக்கு முக்கியமான விஷயம்னா நம்முடைய பிரதம மந்திரியின் தேர்தல் பரப்புரை. அங்கதான் தேர்தல் கமிஷனும் நீதிமன்றமும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அது ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன், ஒரு எச்சரிக்கையான ஒன்று. ராஜஸ்தான்ல ஒரு தேர்தல் பரப்புரை செய்கிறாரு பிரதமர். அவர் என்ன சொல்றாருன்னா அந்த மக்களை நோக்கி, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய செல்வங்கள் இவற்றையெல்லாம் எடுத்து, முதல்ல அங்க உங்களுடையன்னு சொல்லும் பொழுதே ஒரு குறிப்பிட்ட மக்களை தான் அவர் அங்க வைத்திருப்பதாக சொல்லிக் கொள்கிறார். ஏன்னா அவர் அடுத்து வர்ற வார்த்தையில எங்க கொண்டு போறாருன்னா, எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதாக காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்ப அவருடைய எண்ணப்படி அவருடைய ஒரு என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த கூட்டத்தில் ஒரு இஸ்லாமியரும் இல்லை, ஒரு கிறிஸ்தவரும் இல்லை என்பது போல். ஸோ இது ஒன்றே மிக மிக தவறான ஒரு பரப்புரை. ஏன் உங்களுடைய சொத்தை எடுத்து இஸ்லாமியருக்கு தருகிறார்கள் என்று பேசுகிறார்? அப்படியானால் அங்க இஸ்லாமியர் இல்லை, இந்துக்கள் இருக்கிறார்கள் என்கிற எண்ணத்தை ஊற்றார். இப்ப இது ஒரு மதவாத பிரச்சாரம். மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மத உணர்வுகளை தூண்டி அதன் மூலமாக ஒரு பயத்தை ஏற்படுத்தி வாக்குகளை பெறுவது என்பது நேர்மையான தேர்தல் அல்ல. ஆங்கிலத்தில் சொல்றோம்னா ஃபேர், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். அப்போ இது ஒரு ஃபேர்னஸே கிடையாது. இது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, தேர்தல் கமிஷனுக்கு தெரியுது. பல ஆயிரம் மக்கள் தேர்தல் கமிஷனுக்கு இந்த வீடியோவை அனுப்பி புகாரையும் கொடுத்திருக்கிறார்கள். இன்னமும் தேர்தல் கமிஷன் தூங்கி கொண்டிருக்கிறது. இப்போ எல்லாவற்றிற்கும் நபர்களாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, ஒரு 17,400 எனக்கு தெரிஞ்ச தகவல். அதில் நானும் ஒரு ஆள் தான். நானும் அந்த இமெயில் அனுப்பி தான் இருக்கேன். அப்போ இந்த மாதிரியான இமெயில்களுக்கு கூட எந்தவித ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காத ஒரு தேர்தல் ஆணையம் என்றால் அப்போ இட் இஸ் நெய்தர் ஃப்ரீ நார் ஃபேர். அதாவது என்னன்னா, தேர்தல் கமிஷன் சுதந்திரமாக இருக்க வேண்டும், சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டும். இப்ப தேர்தல் கமிஷனே சுதந்திரம் இழந்திருக்கிறது, ஃபேர்னஸ் இல்லை, நேர்மை இல்லை. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமான கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் ஒன்று நம்ம பார்க்குறோம். பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச்சை ஒரு நோட்டீஸ் கொடுத்து கூட கேட்காத, பல ஆயிரம் மக்களுடைய புகாரை ஏற்காத ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்றால் தனது கடமையில் தவறுகிறது. தேர்தல் ஆணையம் கடமையில் தவறுகிறது என்றால் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரியில் ஒன்று பிரேக் டவுன் ஆகுது. ஏன்னா எலெக்ஷன்ஸ் தான் டெமோக்ரஸியினுடைய அடிப்படை. அதை நடத்துகிற ஒரு ஆணையம், அந்த ஆணையம் தனக்கென
ஒரு அதிகாரத்தை வைத்துக் கொள்ளவில்லை, அது இந்த நாட்டின் பிரதமருக்கு அஞ்சு நடுங்குகிறது என்றால் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பிரேக் டவுன் வந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை சீர் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த இடத்தில் நீதிமன்றத்துக்கு வருது. சூரத்தை பொறுத்த மட்டில் ஒரு தனிநபர் முறையிட வேண்டும். நமக்கு தெரியாது ஒரு தனிநபர் எப்படி எழுதினாரு, எப்படி கையெழுத்து போட்டாரு, அவர் விண்ணப்பத்துல புள்ளி வச்சாரா இல்லையான்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. அப்ப நீதிமன்றம் எப்படி தனியா வரும்? அவர் கொண்டு செல்லணும். எனது வேட்புமனு சரியாக இருந்தது, நான் தவறாக புறக்கணிக்கப்பட்டேன் அப்படின்னு. ஆனால் பிரதமருடைய செயல்பாடு, மக்களுடைய செயல்பாடு, இவைகள் கண் முன்னாடி இருக்கிறது. பிரதமருடைய ஸ்பீச் கண் முன்னாடி இருக்கிறது. இதை பார்க்காத நீதிபதிகள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த பல்லாயிரம் மக்களுடைய இமெயில் விஷயங்களும் செய்திகளில் இருக்கிறது. அப்போ இவைகள் எதையும் கண்டுகொள்ளாமல் தேர்தல் கமிஷன் இருக்கிறது என்பது இந்த தேர்தல் நேர்மையாக நடக்கிறதா என்கிற ஒரு கேள்விக்குறியை ஏற்படுகிறது. இப்போ இதை என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, புரிதல் படி, இப்படிப்பட்ட நிறுவனங்கள் மீதான சந்தேகங்களை எழுப்பி அது வேலைக்காகாதுன்னு என்று சொல்வதில் வெற்றி பெறுவது RSS. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை உருவாக்குறது. உருவாக்குவது ஜனநாயகத்தின் அடிப்படை கட்டமைப்பான அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம், பத்திரிகைகள், இவைகள் மீது ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டமிட்ட செயல்பாடு. அப்ப அதிலே முதல்ல அவங்க வெற்றி பெறாங்க. தேர்தல் கமிஷன் மீது உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை இழக்க வைக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய வெற்றி. அப்ப அதிலிருந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வரக்கூடிய செயல்களுக்கு நம்ம வேலை பார்க்கணும். அப்போ நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தனக்குரிய அரசியல் சாசன கடமையை நிறைவேற்ற வேண்டும். இப்போ தேர்தல் ஆணையத்திடம் இப்போ இப்படி ஒரு புகார் வந்திருக்கு, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் இப்போ நமக்கு என்னன்னா, இப்போ பிரதமர் பிரச்சாரம் செய்கிறார், அதனால வாக்குகள் அவருக்கு விழுதுன்னு இல்லை. அவங்க தோல்வி முகத்தில் தான் இருக்கிறார்கள், தோல்வியை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள், தோற்கவும் செய்வார்கள், இருக்கட்டும். அதனாலேயே நாம் அமைதியாக இருந்து விட முடியுமா? தேர்தல் ஆணையம் ஒரு மதிப்பிழந்து, சொரணை இழந்து, சுயமரியாதை இழந்து, தனது அதிகாரத்தை இழந்து நிற்பது என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்து. நாம் அந்த மாதிரி விடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி 10 சீட்டு கூட ஜெயிக்கலன்றா கூட பிரதமர் செய்தது தவறு. அது ஒரு வழக்காக வேண்டும். அந்த வழக்கின்படி அவர் அடுத்த தேர்தலில் நிற்கக்கூடிய தகுதி இழப்பு இருக்கிறது என்றால் அது நடக்க வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்டவர்களை விட்டு கொண்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு மக்களை பார்த்து அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், நீங்கள் உழைக்கிறீர்கள், உங்கள் வருமானத்தை எடுத்து அவர்களுக்கு தருவதாக சொல்லுகிறார்கள். மன்மோகன் சிங் அரசு அப்படித்தான் சொன்னது. மன்மோகன் சிங் எப்படி, அதாவது ஒரு அசூயை, அதாவது ஒரு வெக்கமான ஒரு விஷயம். இப்போ ஒரு நீதிமன்றத்திலேயோ இல்லை ஒரு பட்டிமன்றத்திலேயோ வேற ஒரு இடத்துல பேசக்கூடிய ஒரு நபர் கூட தவறான ஒரு கருத்தை சொல்வதற்கு வெக்கப்படுவார், அல்லது சொல்லிட்டு இறங்கும் பொழுது ஐயோ இவ்வளவு பேர் நம்மள முட்டாளன்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நெஞ்சுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு வரும். ஆனால் இந்த பிரதமரை பொறுத்த மட்டில் அசிங்கமான பொய்களை அள்ளி வீசுவதில் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லை. இது, அதாவது நீங்க ஒருவரை பாராட்டுங்க, ஒருவரை தெரிவு செய்யுங்க, ஆனா இதற்காக பாராட்டுதலும் இப்படிப்பட்டவரை தெரிவு செய்வதும் ஒரு தலைமைக்கு அழகல்ல, அது ஒரு இந்தியாவிற்கு அழகல்ல. இன்னைக்கும் பேசுறாரு. இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சி நான் உண்மையை சொன்னதுனால காங்கிரஸ் கட்சி என் மீது அவதூறு பரப்புறாங்க, பதட்டம் அடைஞ்சிருக்காங்க நான் உண்மையை பேசினதுனால அப்படின்னு அவரும் அதை அதுக்கான பதிலும் கொடுக்கிறாரு இல்லையா? இல்லைங்க, இவர் பொய்யே உண்மைன்னு சொல்லட்டும், அதை பத்தி இல்லை. ஆனால் தேர்தல் அறிக்கையில் எந்த இடத்தில் இந்துக்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து இஸ்லாமியருக்கு வழங்குவோம் அப்படின்னு எந்த முட்டாளாவது சொல்லுவானா? எந்த ஒரு அரசியல்வாதியாவது சொல்லுவானா? சொல்லுங்க பாப்போம். எந்த ஒரு அரசியல்வாதியாவது வாக்கு கேட்க போகும், நீங்க பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற கடைந்தெடுத்த RSS செயல்பாட்டாளர்களே தேர்தல் வரும்பொழுது பாதிரியாரிடம் போய் தலை குனிஞ்சு வாக்கு கேட்கிறாங்க, சரிங்களா? அப்போ தேர்தல் காலத்தில் யாராவது அப்படி மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய, அதிலும் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் அப்படி சொல்ல இயலுமா? எழுத்தால் தேர்தல் அறிக்கையில் இருந்தால் அது இருக்க போகுது. இவரை தவிர
அவ்வாறு சொன்னவர்கள் யார்? காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பாரதிய ஜனதா கட்சி அலசி ஆராய்ந்து நாங்கள் சிறந்தவர்கள், அவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடமையை இதுவரைக்கும் செய்யல. இப்போ ஒரு பிரதமர் என்கிற அந்தஸ்தை, அந்த மரியாதையை கெடுத்துக் கொள்ளுகிறார். ஏன்னா, இத வேறு ஒருவங்க பேசினால் அது எடுபடாது. அது அசிங்கமான விஷயம் என்று மக்கள் சொல்லிடுவாங்க. ஆனா ஒரு பிரதம மந்திரியாக இருந்து சொல்லும் பொழுது கேட்பாங்க என்கிற ஒரு எண்ணம். ஆனால் மக்கள் முட்டாள்கள் அல்ல. ஆனால் இது என்னன்னா, தொடர்ந்து எல்லா காலங்களிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்களுக்கெல்லாம் காரணம் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு பரப்புரை. அதுதான் நீங்க கவனிக்கணும். உங்களுக்கு வேலை இல்லையா? இஸ்லாமியர் காரணம். உங்களுக்கு பசி எடுக்குதா? இஸ்லாமியர் காரணம். உனக்கு வீடு இல்லையா? இஸ்லாமியர் காரணம். இப்படிப்பட்ட ஒரு பரப்புரையை செய்வது தான் நம்ம வெறுப்பு பிரச்சாரம் சொல்றோம். ஒரு பொருளாதாரத்தை இப்போ எத்தனை இஸ்லாமியர்கள் அதானி ரேஞ்சுக்கும், அம்பானி ரேஞ்சுக்கும் வந்துட்டாங்கன்னு சொல்ல வர்றாரு. இப்போ எத்தனை இஸ்லாமியர்களுக்கு பணத்தை இப்போ ஒரு 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 எளிமையான, ஏழ்மையான குடும்பத்திற்கு பணம் தருவோம். ரூ. 1000 இப்போ குடும்ப தலைவிக்குன்னு சொல்லி தமிழக அரசு குடுக்குறாங்க இல்லைங்களா? இப்போ இதை ஒரு பிரச்சாரமா எடுத்து, இதெல்லாம் இந்துக்களுடைய காசை எடுத்து மு.க. ஸ்டாலின் முஸ்லிம் பொம்பளைங்களுக்கு குடுக்குறாருன்னு ஒரு பிரச்சாரம் செய்தால் எப்படி இருக்கும்? இதை இந்த ரூ. 1000 பெறுகின்ற பெண்கள் நம்புவார்களா? இதுல மதவாதம் இருக்கா? அது தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த மதம் சார்ந்த பிரச்சாரங்களை பிரதமர் மோடி எடுக்கிறது இல்லை அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஆமா, அது எடுபடாது. திரும்ப இது என்னன்னா, இது நாள் வரைக்கும் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் பத்திரிகைகளை சந்திக்காத ஒரு நபர் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார். அதுதான் நமக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம். நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுடைய பணத்தை வாரி வழங்குகிறார்கள் சொல்றீங்களா? அது எந்த பக்கத்துல, எந்த விஷயத்துல இருக்கு? கொஞ்சம் சொல்லுங்க. அப்படி என்று நிருபர்கள் கேட்பார்கள். ஆனால் அந்த அறிக்கை எத்தனை பக்கம் இருக்கு, அதுல முதல்ல என்ன இருக்கு, ரெண்டாவது என்ன இருக்குன்னு கூட இவருக்கு தெரியாது. இவர் அப்படிப்பட்ட ஒரு நபர். எதையும் படிக்கிறதும் இல்லை, படித்து விட்டு பேசுவதும் கிடையாது. அப்போ ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஃபேக் நியூஸுக்கு ஒரு நபரை நம்ம 10 ஆண்டுகளாக தலைவராக தெரிவு செய்து இந்தியாவின் தலைமையாக உலகத்திற்கு சொல்லியிருக்கோம். அந்த அளவிற்கு ஒரு இன்டர்நெட் யுகத்துல எல்லோர் கைகளிலும் ஸ்மார்ட் போன் இருந்து தட்டினால் ஒரு தகவல் கிடைக்கிற காலத்தில் நம்முடைய தலையெழுத்து ஃபேக் நியூஸுக்கு ஒரு பிரதமரை தெரிவு செய்து வைத்திருக்கிறோம். பாருங்க, ஒரு ஒரு பிரதமர் மோடி இவ்வாறுதான் பேசுவார். அவர் RSS வகுப்பறையிலிருந்து வந்திருக்காரு, RSS பின்புலத்தோடு இருக்காரு, அவர் RSS காரர் தான். அவர் பேசுறதுல ஆச்சரியம் கிடையாது. இது எப்படி எதிர்கட்சிகள் எதிர்கொள்ள போறாங்கன்றதுல நம்ம பேச வேண்டிய விஷயமும் இருக்கணும். அதுதான் இப்ப என்னன்னா, எதிர்கட்சிகளுடைய வீக்னஸ் நான் தொடர்ந்து சொல்ல வர்றது. நீங்க அனலைஸ் பண்ணி கூட பாருங்க. RSS ஏபிவிபி என்கிற ஒரு இயக்கத்தை தான் மிக மிக பலமாக வளர்த்து வச்சிருக்காங்க. அவங்க யாருகிட்ட போவாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டு குழந்தைகளுக்கு நாங்க உடற்பயிற்சி சொல்லித்தரோம், யோகா சொல்லித்தரோம், அனுப்புனீங்கன்னா ஒழுக்கமா இருப்பாங்க. இப்படிதான் இப்போ பெற்றோர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, யோகா பண்ணா பையன் ஒழுங்கா இருந்துருவான், போகட்டும், அங்க என்ன நடக்கிறது, என்ன சொல்லித்தராங்க என்று பார்ப்பவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட மாணவர் இயக்கத்தில் தான் அவங்க விஷத்தை தூவுறாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய இன்னல்கள் அனைத்திற்கும் காரணம் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு ஒரு அடிப்படை வாதத்தை கொண்டு வருவாங்க. அதை நம்ப வைப்பார்கள். ஏன்னா இது விஷயத்தை வெளியில போயிட்டு விவாதம் பண்றதுக்கோ படித்து தெரிந்து கொள்வதற்கு, ஏன்னா நம்ம செய்யறதுதான் நல்லது என்கிற எண்ணத்தை உருவாக்கிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நல்லா கவனிங்க, மாணவர்களிடம் ஏபிவிபி காலம் காலமாக பலமாக இருக்கிறது. ஆனால் மாணவர்களிடம் வேறு அரசியல் இயக்கங்களை கொண்டு வருவதற்கு எந்த ஒரு அரசாங்கமும் அனுமதி தருவது இல்லை. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஏன் உயர்ந்திருக்கிறது என்றால், மாணவர்கள் அரசியலில் பங்கு பெறுவதற்கும் மாணவர் பேரவைக்கும் அங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் வைத்து ஒரு ஜனநாயகத்தன்மையோடு அந்த பல்கலைக்கழகம் இயங்குகிறது. ஆனால் சென்னை பல்கலைக்கழகமோ, மதுரை பல்கலைக்கழகமோ, வேலூர் இருக்கிற பல்கலைக்கழகமோ ஒரு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், இந்திய மாணவர் சங்கம், NSVI கூட வச்சுக்க முடியாது.
ஆளுங்கட்சியான திமுக மாணவர் அமைப்பு கூட அங்க இயங்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களால முடியாது. சும்மா மக்கள் என்னதான் செய்ய முடியும்? மக்கள் வாக்களிச்சு தான் பார்த்தாங்க காலங்காலமா காங்கிரஸ்க்கு. ஆனால் இப்படிப்பட்ட மாணவர்களை எதிர்காலத்திற்கு இந்திய அரசியல் சாசனத்திற்கு சார்பாக எவ்வாறு வளர்த்தெடுப்பது என்கிற மாணவர்களை அரசியல் மயப்படுத்தக்கூடிய விஷயங்களை மற்ற அரசியல் கட்சிகள் செய்யவில்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் எந்த காலத்திலும் அதை நிறுத்தவில்லை. இதுதான் வேறுபாடு. எல்லா காலங்களிலும் ஏபிவிபி எல்லா இடங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக மாணவர் அணியோ அஇஅதிமுக மாணவர் அணியோ பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு பொறுப்பு போடுவாங்க, அவர் மந்திரி பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பார். இவ்வளவு தூரம் பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணின்னு ஒன்று யாருக்காவது தெரியுமா? எந்த பல்கலைக்கழகத்திலாவது நான் திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணியில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய மாணவர்களை நீங்க காட்டுங்க, எனக்கு அந்த செயல்பாடுகளை காட்டுங்க. அப்போ மாணவர்களை இவ்வாறு எல்லாரும் முடக்கிவிட்டு ஏபிவிபியை மட்டும் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு தேசத்தில் இந்த பரப்புரைகளை எதிர்ப்பது என்பது மக்களுடைய வாக்குகளால் மட்டுமே இயலாது. மக்கள் எல்லாருக்கும் இப்போ உதாரணமா இப்படி எடுத்துக்கோங்களேன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலையுடைய பொய் பிரச்சாரத்திற்கும் 1000 இளைஞர்கள் பின்னாடி போறாங்கன்னு சொல்றாங்களே, அது எப்படி? 20,000 புத்தகம் படிச்சேன்னா நீங்க பகுத்தறிவு எல்லாம் சொல்றீங்க. 20,000 புத்தகத்தை படிப்பது என்றால் அது எப்படி, எந்த நேரம், எந்த காலம் படிக்கிற? ஸோ நீங்க 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்ச புத்தகத்தை சேர்த்து சொல்றீங்களா? இப்படிப்பட்ட கேள்விகள் கூட இல்லாமல் ஒரு பரப்புரையை பில்டப் பண்றதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடிய தன்மைகள். ஸோ எதிர்கட்சிகள் இவைகளை எதிர்கொள்ள வேண்டியது என்பது எல்லா தளங்களிலும் இருக்கிறது. உதாரணமா காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையை வீடு வீடாக கொண்டு போனோம். நீங்க படிங்க, இதுல எந்த இடத்துல உங்க பணத்தை எடுத்து நான் இஸ்லாமியருக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க, நான் இப்பவே தேர்தலில் நிக்காம போறேன்னு சொல்லி. இப்போ அப்படிப்பட்ட செயல்பாடுகள் இல்லாமல் ஒரு மல்லிகார்ஜுன கார்கே பிஎம்க்கு நான் விளக்குறேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்பது ஒரு அரசியல் செய்தியாகும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதோடு நின்று விட்டால் அக்கம் பக்கத்தில் உள்ள மக்களுக்கு யார் சொல்றது? ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய பரப்புரை என்பது பல விஷயங்கள் நடக்கும். கோயில்ல நடக்கும், கோயில் குருக்கள் மூலம் நடக்கும். நீங்க விளம்பரம் ஒண்ணு பார்த்தீங்களா? சாமி கும்பிடும்போது இந்த தேர்தலுக்கு சாமிக்கு பிடிச்சது தாமரை மலர், சாமிக்கு பிடிச்சது மாம்பழம், ரெண்டுத்துக்கும் ஓட்டு போடுங்கன்னு ஒரு. ஸோ இப்படியான விஷயங்களை அவர்கள் தொடர்ந்து செய்து வர்றாங்க. பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் மூலம் செய்து வராங்க, சாதிய சங்கங்கள் மூலம் செய்து வராங்க. ஸோ அவங்க பன்முகத்தன்மை வைத்து கொண்டு ஒரு முகத்திற்கு கொண்டு போறாங்க அவங்க. ஆனால் அரசியல் கட்சிகள் என்பன ஒரு தலைவர் மையப்படுத்தி நின்று விட்டன. ஒரு தலைவர். இப்ப நீங்க எல்லா தமிழ்நாட்டில் நீங்க அதிகம் பார்க்கலாம், திமுகனா மு.க. ஸ்டாலின் படம் வெள்ளை சட்டையில உள்ள இருக்கும். அஇஅதிமுகனா இன்றைக்கு தேதிக்கு இபிஎஸ் படம் இருக்கும், முன்னாடி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது அல்ல அரசியல் நடத்துகிற அழகு. இதுதான் இந்த ஒரு தலைவர் பின்னாடி போயிட்டால் கொள்கை நின்றுடும் என்பது இல்லை. அதுதான் ராகுல் காந்தியை நம்ம பாராட்டுறோம். இப்போ சிலருக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் ராகுல் இன்றைய தேதியில் சிறந்த தலைவராக இருக்கிறார் என்றால் அவர் கொள்கையை மக்களிடம் எடுத்து போகணும்னு சொல்றார். எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், அதுக்காக சிறை செல்ல தயாரா இருக்கிறோம்னு சொல்றார். ஆம் என்று சொல்லக்கூடிய எத்தனை காங்கிரஸ்காரர்களை நம்ம பார்க்க முடியுது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. ஸோ காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் எதிர்ப்பு பிரச்சாரத்தை பலமாக முன்னெடுக்க வேண்டும். அந்த சித்தாந்த போராட்டம் இல்லாமல் மக்கள் இப்பொழுது கூட வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள், ஆட்சி மாற்றத்தை கொடுக்கிறார்கள் என்றாலும் கூட ஆர்எஸ்எஸ் பல முகங்களில் பல மாறுபட்ட இடங்களில் இருந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து திட்டங்களும் முறியடிக்கும். அதுதான் இப்போ எவ்வளவு கெடுத்து வச்சிருக்காங்க நிர்வாக அமைப்பு என்பது சொல்லி மாளாது. நாளைக்கு நீங்க காங்கிரஸ்கே வாய்ப்பு கொடுத்தாலும் வந்த உடனே எல்லாமே ஜஸ்ட் பிகாஸ் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் என்கிற ஒரே காரணத்தினால நாடு சீராகி விடாது. அவங்க கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்தையும் முடக்குவதற்கு எல்லா மட்டங்களிலும் ஆர்எஸ்எஸ் தனது ஆட்களை வைத்திருப்பார்கள். இது வரைக்கும் யாரும் நான் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு வெளில வந்து சொல்றாங்களா பாருங்க, சொல்லிக்கிறதே கிடையாது. ஸோ இது ஒரு மறைமுக இயக்கம். அப்படி ஒரு இயக்கம் ஒரு ஜனநாயக அமைப்பில் இருப்பதே தடை செய்யப்பட வேண்டும். அதையே நம்ம விவாத பொருளாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அதையே நம்ம இதுவரைக்கும் விவாதிக்கவில்லை. இப்போ ஒரு மத வெறி பிரச்சாரத்தை
மக்களிடம் வெறுப்பை விதைத்து அதன் மூலம் வேறுபாட்டை விதைப்பவர் எப்படி ஒரு தேசத்துக்கு தலைவனா இருக்க முடியும்? நீ எப்படி இந்திய மக்களை பிளவுபடுத்தி இந்தியாவிற்கு தலைவனாக இருக்க முடியும்? இந்திய மக்களை ஒருங்கிணைக்கிற, ஒற்றுமைப்படுத்துகிற ஒரு நபர் தான் இந்தியாவுக்கு தலைவரா இருக்கணும். இல்லைங்களா? நீங்க இந்த நாட்டு மக்களையே ஒருவரோடு ஒருவர் மோத விட்டு, ஒருவரோடு ஒருவர் கலவரம் ஏற்படுத்தி கொல்லப்பட வேண்டும் என்றால், நீங்க எப்படி இந்தியாவினுடைய தலைவரா இருக்க முடியும்? எதிரிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எதிரி வந்தாலும் இந்தியர்களை கொல்லுகிறான். நீங்களும் இந்தியர்களை கொல்லுகிற அரசியலை சொல்லுகிறீர்கள். அப்படிதான் நாம சொல்றோம். இதுதான் நம்முடைய பார்வை. நீங்கள் மக்களை ஒருங்கிணைக்கணும், ஒன்றிணைக்கணும். அதற்கு தான் தலைமை தேவை. ஆனால் இன்றைய பிரதமர் அதற்கு தகுதியான ஆள் இல்லை. அவருக்கு மக்களை ஒருவரோடு ஒருவர் மோதவிட்டால் தவிர அவர் போன்ற ஆட்கள் தலைமை பதவிக்கு வர இயலாது என்பது அவரது அரசியல். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி சார். பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.